ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப அருமையான புரத சத்து நிறைந்த ஒரு சூப்பர் லஞ்ச் மெனு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் கொண்டைக்கடலை சாதம். புரத சத்து நிறைந்த இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தாராளமாக அறிமுகம் செய்யுங்க. வாரம் ஒரு 3 முறை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் கொடுக்கும்போது இப்போ காட்டியிருக்கிற இந்த கன்சிஸ்டன்சியில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த கொண்டைக்கடலை சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 12-15 போல் கொண்டைக்கடலையை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை ஒரு 4-5 முறையாவது நல்லா கழுவி எடுத்து அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த கொண்டைக்கடலை அதுக்கப்புறம் அரிசி இது ரெண்டையும் சேர்த்துடலாம். அதோட ஒரு பல்ல அளவு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 7லிருந்து 8 விசில் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். குழந்தைக்குனால நல்லா குழைவாக மசிய வேகணும். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூடுதலாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் மசிக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ அதில் இருக்கிற கொண்டைக்கடலை எல்லாமே நான் தனியாக எடுத்துடுறேன். இந்த கொண்டைக்கடலையோட தோல் குழந்தைங்க விழுங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம மசிக்கும் போது. அதனால் இப்போ நல்லா கை கழுவிட்டு நம்ம இந்த கொண்டைக்கடலையோட தோலை நீக்கிடலாம். நீக்கிட்டு நான் இந்த குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். அடுத்து இதை ஒரு மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இந்தளவு தண்ணி இருந்தால் தான் நம்ம கடையிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. இல்லாட்டி அவங்க அப்படியே முழுங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போது இது நல்லா மசிச்சிட்டேன். தண்ணீர் நிறையா இருந்தனால பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி அழகாக மசிய வந்துச்சு. இது குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இல்லாதபடி இருக்கும். ரொம்ப சத்தான புரத சத்து நிறைந்த நம்ம குழந்தைக்கான லஞ்ச் மெனு அருமையாக தயாராகிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த உணவு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறையா பேபி ஃபுட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.